கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் விதிகளை மீறி செயல்படும் மினி பேருந்துகளால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி HMS ஆட்டோ சங்கத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். கோவில்பட்டி ரயில் நிலைய HMS ஆட்டோ சங்க ஓட்டுநர்கள் சுமார் 60 பேர் HMS உழைப்பாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் ராஜலட்சுமி ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கோவில்பட்டியில் HMS ஆட்டோ சங்கம் மூலம் சுமார் 60 ஆட்டோ ஓட்டுநர்கள் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக வாடகை ஆட்டோ ஓட்டி வருகிறோம். இந்நிலையில் சமீப காலமாக எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் விதமாக மினி பேருந்து ஓட்டுநர்கள் அவர்களுக்கென்று வழங்கப்பட்டுள்ள வழித்தடங்களில் முறையாக பேருந்தை இயக்காமலும், மேலும் விதிகளுக்கு முரணாக ரயில் நிலைய வாசலில் நீண்ட நேரமாக நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதாலும் எங்களது வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மினி பேருந்துகள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டும் பேருந்தை இயக்கவும், விதிகளை மீறி பயணிகளை ஏற்றி செல்வதை தடுக்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம் என மனுவில் தெரிவித்துள்ளனர். அப்போது HMS மாவட்ட தலைவர் ராஜ்குமார், மாவட்ட பொருளாளர் பெசி நிர்மல், ஒருங்கிணைப்பாளர் நிர்மல், மாவட்ட துணை செயலாளர் சாதிக் பாஷா, மகளிர் அணி சந்திராமணி, நிவ்யா, மாலதி, காமாட்சி, ராஜேஸ்வரி, விஜி நிமல், அமுதா செல்வி, விளாத்திக்குளம் தொகுதி செயலாளர் வேலபுஷ்பம், இளைஞரணி செந்தில் ஹர்ஷவர்தன், சுப்புராஜ், பூர்ணிகா அஸ்வினி, ரஞ்சித் குமார், ஜெயசுராஜ், கிளை துணைத் தலைவர் சரவண காளிராஜ், செயலாளர் கருப்பசாமி, துணை செயலாளர் ராஜமுத்து பாண்டியன், நபில், பொருளாளர் அருள்ராஜ், இணை செயலாளர் முருகன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கோவில்பட்டி ஆட்டோ சங்கம் HMS ஆட்டோ சங்கத்திலிருந்து ஒரு 20-25 வருட காலமாக ரயில் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் நாளுக்கு நாள் சன்னமாக எங்கள் வாழ்வாதாரம் பாதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் மினி பஸ் ரயில் வளாகத்துக்குள்ள வந்து 1 கிலோமீட்டர் பெர்மிட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரயில் நிலையம் டு பஸ் ஸ்டாண்டு மட்டுமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பலமுறை நாங்கள் போராடி பலமுறை சொல்லியும் ஆடியோ ஸ்டிக்காக சொல்லியும் இவங்க சொல்ல நாங்கள் கேட்கவா அப்படின்னு சொல்லி அவங்க அத்துமீறி சட்டத்துக்கு புறம்பாகவே நடந்துகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் தட்டி கேட்க போகும்போது பேர்டு வாய்ஸ் போட்டு எங்களை திட்டுறாங்க. அவங்க அடிக்கிறதுக்கு ஒரு தடவை ராடெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தோம். அந்த இதில் அவங்க கேட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆடியோ மாட்ட சொன்னோம். அவங்க வந்து பர்சனலாக நான் வந்து இது பண்ணி உங்களுக்கு தீர்வு காண்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது பலமுறை போராட்டம். எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க HMS அக்கா எல்லாமே நல்லா உதவிக்காங்க. இவங்க கூட சேர்ந்து எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுக்கோங்க. ஆர்டிஓட்ட மனு கொடுத்துருக்கோம், எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம், கலெக்டரேட்டில் கலெக்டர் மாட்டம் கொடுத்துருக்குறோம். தற்போது வந்து கோயில்பட்டி ரயில்வே நிலைய ஆட்டோ ஓட்டுநர்கள் HMS உடைய சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமா முறையாக அனுமதி வாங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இவங்களுடைய ஆட்டோ சங்கம் செயல்பட்டு வருது. அதில் ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய குடும்பமும் அதை சார்ந்து மட்டும்தான் புழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல மினி பஸ் சட்டத்துக்கு புறம்பா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த டைம் ஸ்லாட்டை தாண்டி வேணுக்குன்னே இவங்களுடைய வருமானத்தை கெடுக்கணுங்கிற எண்ணத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள மக்களை கட்டாயப்படுத்தி அந்த மினி பஸ்ல ஏத்த வைக்கிற சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இதை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை மிரட்டுறது, வேற மாதிரியான ஒரு ஆயுதங்களை கொண்டு மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா கடந்த ஆர்டிஓட்ட ஒரு மனு கொடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசாரணை நடந்தது. அவர்களும் முறையாக வந்து மினி பஸ் அது மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களும் கூப்பிட்டு ஒரு விசாரணை நடத்தி இவங்க இந்த டைமுக்கு தான் வரணும்னு ஒரு ஆர்டரே ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆர்டரை மீறி இவர்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு அராஜகத்துல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமா இவர்களை தட்டி கேட்பதற்கும் எங்களுடைய ஆட்டோ சங்கத்துடைய வாழ்வாதாரத்தை மீட்டு எடுப்பதற்கும் கலெக்டர்கிட்டையும் எஸ்பி அவர்களுக்கிட்டையும் ஒரு முறையான ஒரு மனு கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஆட்டோ ஓட்டுநர்கள் இது சார்ந்து நீதி கேட்பதற்காக முறையா சட்டப்படி அனுமதி வாங்கி ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் தயாராக உள்ளார்கள்.